அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுகிறேன். நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் பஞ்சாங்கம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பஞ்சாங்கத்தின் 5வது அங்கமான கரணம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் அடிக்கடி ஒரு டைலாக் வந்து கேட்போம். கரணம் தப்பினால் மரணம். இந்த பழமொழி வந்து எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம். பொதுவாக இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஏதோ பைக்கில் வீலிங் பண்ணுறவன் இல்லைனா சர்க்கஸில் வந்து கைத்து மேலே நடக்கிறவனுக்கு சொன்ன பழமொழின்னு நினைப்போம். ஆனால் அங்கே தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்டே இருக்குது. இதோட உண்மையான கனெக்ஷன் வந்து சர்க்கஸில் இல்லை, நம்ம பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம பஞ்சாங்கம், ஜோதிடம், சாமியார் மாதிரி பேசுகிற மாதிரி பார்க்காதீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக பஞ்சாங்கத்தில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம்னு 4 விஷயத்தை தாண்டி 5வது ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்மளோட கரணம். நம்ம லைஃப்பை நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக தப்பா, நம்ம செய்கிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லை பல்ப் ஆகுமான்ற முடிவு பண்ணுறது இந்த கரணம் மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த கரணம்னா என்ன, ஜாதகத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மொத்தமாக இருக்கிற இந்த 11 கரணத்தோட பலன்கள்லாம் என்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்ணம்னா என்னென்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம ஜோசியத்தில் வந்து திதின்னு ஒன்று இருக்குது இல்லையா? பிரதம, தூவிதிய, அப்புறம் பௌர்ணமி, அமாவாசைன்னு மொத்தம் 30 திதி இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஜோதிட கணக்குப்படி ஒரு திதியோட பாதி நேரம் தான் ஒரு கரணம். அதாவது ஒரு திதிக்கு வந்து 2 கரணம் வந்து வரும். இப்போ நம்ம ஒரு மாதத்தில் 30 திதி இருக்குதுன்னா அப்போது மொத்தம் எத்தனை கரணம் வரும்? 60 கரணம் வரும். எப்படின்னா 30 2ஆல் பெருக்குனா 60 வந்து கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு 60 கரணங்கள் வருது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு 60 பேர் வந்து வைக்கல, வெறும் 11 பேரை மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதை அப்படியே ரவுண்டாக அடுக்கி வச்சுட்டு அந்த 11 கரணங்களோட பேர்களை வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பேர் தான் வச்சுருக்காங்க. சிங்கம், புலி, பாம்பு, பன்னி, இந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கரணம் நடக்கிறப்போ அந்தந்த அனிமலோட எனர்ஜி பூமியில் அதிகமாக இருக்குமா. இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த அனிமல் கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதோட குணாதிசயங்கள் வச்சு தான் இதோட விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் பேரை வந்து இந்த 11 கரணத்தோட வச்சுருக்காங்க. இந்த கரணங்களையும் வந்து நம்ம யோகம் பார்க்கும்போது எப்படி சுப யோகம், அசுப யோகம் பார்த்தோம், அதே மாதிரி கரணத்துலேயும் சுப கரணங்கள் இருக்குது, அசுப கரணங்களும் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரகரணங்கள் வந்து பார்க்கலாம். சரகரணங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பவம்னா சிங்கம். இந்த கரணத்தில் பிறந்தவங்க சிங்கம் மாதிரி செம்ம கெத்தாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க இந்த டைம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பாலவம், புலிகரணம். இவங்க எப்போவுமே வந்து செம எனர்ஜியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் அதிரடியான ஒரு வேலை விஷயத்தில் இவங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு தில்லான காரியம் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து அவங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்தது வந்து கௌலவம், பண்ணி. இதோட சிம்பிள் வந்து பண்ணி தான், பன்றி விலங்கு. ஓகேங்களா? பேர் அப்படி இருந்தாலும் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி செம்ம பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. விவசாயம், நிலம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு இவங்க வந்து இவங்க பண்ணுற வேலை வந்து அந்த டைமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். தைதிலம். இதோட சின்னம் வந்து கழுதை மாதிரி இவங்க ஃபேமிலி பாரத்தை வந்து எல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக உழைப்பாங்க. அசாத்தியமான பொறுமைசாலிங்க இவங்ககிட்ட இருக்கும். வீடு கட்ட அஸ்திவாரம் போட இந்த டைம் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கராசை, யானை கரணம். இவங்க பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ஒரு யானை பலம் மாதிரி இருப்பாங்க. பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. புது வண்டி வாங்க, லாங் ட்ராவல் போக இந்த டைம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணிசை, இவங்க மாடு மாதிரி உழைச்சி முன்னேறுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம், காசு பணம் பார்க்கணுன்னு சொன்னால் இவங்களுக்கு கண்ணில் விளக்கு ஏற்றின மாதிரி அவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க. ட்ரேடிங் பண்ணால் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு நல்ல லக் அமையும். அப்புறம் பத்ர திஷ்டி. இதை வந்து ஜோதிடத்தில் வந்து நெகட்டிவ் காரணம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வரும். எந்த டைமில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, கல்யாணம் பேசுறதுன்னு எந்த நல்ல காரியம் பண்ணாதீங்க, பல்பு வாங்கிடுவீங்க. அப்புறம் ஆனால் கோர்ட் கேஸ் எதிரியை காலி பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஸ்திர காரணங்கள், அசுப காரணங்கள். இதை வந்து நம்ம 8வது பார்க்க போகிறது சகுனி. இதோட சிம்பிள் வந்து காகம் தான். இவங்க செம்ம ஷார்ப்பாக எதையும் முன்கூட்டியே கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டைமில் புதுசாக எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து சதுஷ்பாதம்.
4 கால் விலங்கு. முக்கியமா நாய் கூட நம்ம வந்து இதோட சின்னமா எடுத்துக்கலாம். இவங்க செம்ம லாயலா இருப்பாங்க. எந்த டைம்ல புதுசா எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம முன்னோர்களுக்கு திதி, தவசம் கொடுக்க இந்த டைம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்தது வந்து நாகவம். நாகம்னா இதோட சிம்பிள் வந்து பாம்பு தான். சின்னம் வந்து பாம்பு தான். இவங்க கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஆனா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. ராகுக்கு எது பரிகாரம் பண்ணா இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிம்துக்னம். கடைசியா காரணமான புழு. இவங்களோட சின்னம் வந்து புழு. இவங்க கொஞ்சம் சோம்பேறியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல வந்து எதையும் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா காரியம் வந்து பாதியிலேயே சொதப்பிடும். இப்ப பழமொழியோட நிஜமான அர்த்தம் வந்து நம்ம இப்ப பார்க்க போலாம். இப்ப நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ண நாள் குறிக்கிறீங்க. அன்னைக்கு திதி வந்து சூப்பரா இருக்கு. நட்சத்திரம் அட்டகாசமா இருக்கு. ராகு காலம் கூட இல்ல. ஆனா நீங்க காரியத்த ஸ்டார்ட் பண்றப்போ இந்த டைம்ல இந்த திஷ்டி, சகுனி, பாம்பு மாதிரி ஏதாச்சும் ஒரு அசுப காரணம் நடந்துட்டு இருந்தா அந்த காரியம் மரணம் ஆகிடும். அதாவது மரணம்னா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது லேட்டா ஒரு டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா. ஒரு அந்த நீங்க பண்ற காரியம் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிரும். கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கு தான் அர்த்தம் தான் நம்ம ஜோதிடத்துல மரணம்ன்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு நம்ம வந்து வேற மாரி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இதனால தான் பெரியவங்க வந்து முகூர்த்தம் குறிக்கும்போது கரணம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்ப சிம்பிளா நம்ம வந்து ப பரிகாரம் வந்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நெகட்டிவ் காரணத்துல பிறந்திருந்தா பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு செம்ம சிம்பிளான ஒரு ஜீவ காருண்ய பரிகாரம் வந்து இருக்கு. உங்க கரணத்தோட அனிமலுக்கு சாப்பாடு போடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. சகுனி காரணமா இருந்தா காகத்துக்கு சோறு வைங்க. சதுஷ்பாதமா இருந்தா தெருநாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. வனிசியா இருந்தா பசுமாட்டுக்கு வாழைப்பழம் போடுங்க. உங்க தோஷம் எல்லாம் ஓடி போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாங்கத்தோட 5 அங்கங்களான திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் எல்லாத்தையும் பத்தி நம்ம முழுசா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை வந்து போட்டு போங்க. உங்க ஜோதிடத்துல வந்து பஞ்சாங்கம் பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.